தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் யாருக்கும் போட்டி? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. மதுரை மத்திய தொகுதியை சார்ந்த சகோதரர் திரு முஸ்தபா மைக்கு கொடுத்துட்டாங்கன்னு ஆர்வத்தில் நிறைய பேசிட்டாரு. இந்த எப்பயுமே தெரில, யாருக்காவது மைக்கு நீட்டிட்டா நம்ம என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோன்னு யோசிக்காமலே அந்த கேமரா முன்னாடி அந்த மோகத்தில் மயக்கத்தில் என்னென்னமோ பேசிடுறாங்க. அதன் அடிப்படையில் தான் திரு முஸ்தபா அவர்களே, நீங்கள் அண்ணாமலை குறித்து ஒரு வாசகம் சொல்லியிருக்கீங்க. அதாவது நடிகர் மன்சூர் அலிகானோடைய ஒப்பிட்டு அண்ணாமலை நீங்கள் அவர் யாருக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு நிகராக மன்சூர் அலிகான் தான் அப்படின்னு. அதாவது நீங்கள் நல்லா யோசிக்கணும். நீங்கள் பேசுகிற மாதிரி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும். நம்மளுக்கு அது தகுதி இருக்கா? நம்ம பேசலாமா? நாமளே டிவிகேங்கிற ஒரு கட்சியில் உங்களோட கட்சி தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையில் ஒன்றி ஜெயிச்சு வந்திருக்கீங்க. என்னமோ பெருந்தான்மையாக மக்கள் உங்களை ஓட்டு போட்டு, இல்லை முஸ்தபா நீ வந்தே ஆகணும்ப்பா, நீ வந்தாதான் என் மதுரை மாவட்டம் அப்படின்னு சொன்னாங்களா? உங்களோட நட்சத்திர நடிகர் இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜயோட ஈர்ப்பு நாள் தான் இன்னைக்கு டிவிக்கில் முழுமையாக 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. வாயிலிருந்து வார்த்தைலாம் விடவே கூடாது, சரியா? உங்களை மாதிரிலாம் எங்கள் மாநில தலைவர்லாம் இல்லை. மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்க, அவரோட கேப்பபிலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்மளுக்கு இங்கிலீஷே வரதில்லையே, உருதும் வரதில்லை, இங்கிலீஷும் வரதில்லை. ஆனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சமே பேசுவோம். எப்படி முஸ்தபா அவர்களே, நான் இந்த சோஷியல் மீடியாவிலேயே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் தலைவர் திரு தளபதி அவர்கள், திரு விஜய் அவர்கள் கரூரில் ஏற்பட்ட நெரிசல் கூட்டத்தால் 40 பேர் இலக்கிடக்கூட்டது, அதாவது இறக்கப்பட சூழ்நிலை வந்தது. அப்போ நீங்களே எங்கே போனீங்க? முஸ்தபா நீங்கள் எங்கே போனீங்க? குரல் கொடுத்தீங்களா உங்கள் தலைவருக்காக? கோஷம் போட்டிங்களா? இல்லை எங்கள் தலைவர் அந்த கூட்டத்தில் அந்த மாதிரி தப்பு பண்ணல, அதோட அந்த டெக்னிக்கல் டிஃபிகேஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? யாருன்னா எடுத்துன்னு நான் திமுக கரெக்ட், திமுகவோட சூட்சமம் தான் திரு செந்தில் பாலாஜியோட சூட்சமம் தான். அதை விபரமாக அவங்கள சொல்ல முடிஞ்ச தகுதி இருக்கா? தகுதி இருந்ததா உங்களுக்கு முஸ்தபா? அப்போ எந்த தைரியத்தில் எங்களோட தலைவரை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இருக்கு? எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் முதல் குரல் கொடுத்தார் உங்கள் தலைவருக்காக, மிஸ்டர் ஜோசப் விஜய்க்காக, இன்றைய முதல்வருக்காக. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இல்லைன்னா தொலைக்காட்சியில் இல்லை யூடியூப்ல போய் திரும்பி பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் பற்றி பேசினது எங்கள் தலைவர் திரு கே அண்ணாமலை மட்டும்தான். இதை பார்த்து தான் மற்ற கட்சிக்கார தலைவர்லாம் ஆமா அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து கோஷம் போட்டாங்க. இல்லைன்னா உங்கள் தலைவர்னு சொல்றீங்களா, அன்னைக்கு அவரோட சூழ்நிலை என்ன வருது தெரியுமா? திமுக ஆட்சினால ஒட்டுமொத்தமாக சப்ஜெக்டை முடிச்சிருப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் தான் பாரபட்சமின்றி உங்கள் தலைவர் மீது, உங்கள் தொண்டர்கள் மீது ஏற்பட்ட களங்கத்தை, அந்த லா அண்ட் ஆர்டர் சட்ட விதிமுறைகளை துல்லியமாக அவர் மறுபடியும், நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஆஸ் பர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் த லா அண்ட் ஆர்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கமிஷன் லெவலுக்கும் டிபார்ட்மெண்ட் லெவலுக்குமே புள்ளி விவரம் வைக்கும்போது தான் உங்களால் மூச்சு விட முடிஞ்சது. இல்லைன்னா 4 பேர் கொன்ன குற்றத்தில் பல பேர் உள்ள போயிருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த சட்ட விதிமுறைகளை முழுக்க அறிந்தவர் தான், அந்த அறிவாளி தான் எங்கள் தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு பேசுங்க முஸ்தபா. ஏதோ நம்மளுக்கு டக்குன்னு மயக்கக்கூடியதான்னு சொல்லி நம்மளும் இன்னைக்கு டிவியில் தெரிஞ்சிடும், இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, வைரல் ஆகிடுவோம் அப்படி சொல்லி எல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு உங்கள் பதவி இருக்க காரணம்னா, இன்னைக்கு நீங்கள் எம்எல்ஏ கேங்கன்னா ஒரு விதத்தில் எங்களோட தலைவரோட கருணை குணம் தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? என்னோட சகோதரர்கள் டிவிக்கு நிர்வாகிகள் நீங்கள் மறுக்க முடியுமா? சொல்லுங்க திரு டிவிக்கு சகோதரர்கள் அவர்களே. இந்த மாதிரி முஸ்தபாவோட அறிவாளிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு, அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே, அன்னைக்கு திரு அண்ணாமலை அவர் அந்த பாயிண்டோட பேசலைன்னா நம்ம தலைவரே மிக சிரமத்தில் சாக இருப்பாங்க அப்படின்னு. இன்றைக்கு சிபிஐ கேஸ் வரைக்குமே இதுக்கு மேல்நோட்டுக்கு போகணும். இதுக்கு பின்புலம் திமுக அரசின் ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தது, அந்த பாயிண்டாவே எடுத்து சொன்னது திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். திரு முஸ்தபா அவர்களை அடுத்த முறை மைக்கை பார்க்கும்போது சற்று இல்லை பல முறை சிந்தித்து பேசுங்கள். எங்களுக்கு மாநில தலைவர் திரு என்னோட அன்பு சகோதரர் கே அண்ணாமலை பற்றி பேசும்போது மிக சிந்தித்து பேசுங்க. அது முஸ்தபா எல்லாம் யாரா இருந்தாலும் சும்மாலாம் பேசிட்டு போயிட்டு நான் வைரல் ஆகிட்டேங்கிற விஷயம்லாம் இங்கே வேண்டாம். உங்களுக்கு டேட்டா தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர் தலைமையில் இருக்கிற என் போல்
கீழ்மட்ட தொண்டர்களுக்கும் சரி, என் போல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் எல்லா டேட்டாவும் தெரியும். சும்மா நம்ம டக்குன்னு பேசிடுவோம், நம்ம டக்குன்னு வந்து தெரிஞ்சிடும். நிறைய படத்தில் பார்த்துட்டோம், அது படத்தில் விட்டுருங்க. இன்னைக்கு உங்கள் நட்சத்திர திரு ஜோசப் விஜய் இல்லைன்னா நீங்களே இல்லை, ஓகேவா? சும்மா உங்களெலாம் மக்கள்லாம் கூப்பிட்டு அப்படி திரண்டு நீ தான் ஜோசப், நீ தான் வந்து முஸ்தபா, நீ தான் வரணும்னு சொல்லிலாம் உங்கள் சமுதாயத்தில் கூட போட்டிருக்க மாட்டாங்க. யோசிச்சு பேசுங்க மிஸ்டர் முஸ்தபா, சரிங்களா? இதுவே உங்களுக்கு கடைசியான இந்த ஒரு அன்பு உங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கும். மறுபடியும் திரு கே அண்ணாமலை பற்றி பேசும்போது கண்டிப்பாக திரு முஸ்தபா அவர்களே சிந்தித்து பேசுங்க. இந்த இடைவெளி உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், சரியா? ஏன்னா நாங்கள் நாகரிகமாக நடந்துக்குவோம். எங்களுக்கு நாகரிகமாக நடந்துக்கணும் சொல்லி கொடுத்தது எங்கள் தலைவர் தான், திரு கே அண்ணாமலை அவர்கள் தான். நாகரிகமாக பேசணுன்னே, எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் வேணும்னே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மனித இனத்தை சேர்ந்தனால எங்களுக்கு அந்த மரியாதை தெரியும். அதனால் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நாங்கள் அழகாக தெளிவாக திரு ஜோசப் இவருக்கு திரு முஸ்தபா அவர்களுக்கு இந்த அறிவுறுத்தை கொடுக்குறேன். அதே போல் டிவிக்கு இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் தயவுசெய்து இந்த மாதிரி ஆர்வ கோளாறு இருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க, சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நட்பு ரீதியாகவும் அரசியல் நாகரீகமாகவும் இன்றைக்கி களத்தில் அடங்கி இருக்கிற அண்ணாமலை பகிச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏன்னா திரு அண்ணாமலை நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு இருப்பார், உங்களுக்கு தெரியாது, பார்த்துக்கோங்க.